ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளை விடுறார் சாமி அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷை தெரிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகர் படுக்கையில் புரட்டி எடுத்திருக்காரு. ஸோ அது திரும்பவும் நடக்க போகுது அப்படின்ற போது என்னால் இதுக்கு மேலே முடியாது, உங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு தெரிச்சு ஓடி இருக்காங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ யார் அந்த நடிகர், என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கேரளாவை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் சினிமாவில் பிரபலமான ஒரு நடிகை கீர்த்தி சுரேஷ். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவருடைய பேக்ரவுண்டும் சினிமா பேக்ரவுண்ட் தான். அவங்க அம்மா பெரிய நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில். ஸோ தமிழை தாண்டி இவர் தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி நிறைய மொழி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஹிந்திலையும் சான்ஸ் தேடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வேறு விஷயம், தனி டாப்பிக்காக பார்ப்போம். ஸோ முதலாக குழந்தை நட்சத்திரமாக மலையாளத்தில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் தமிழில் படிப்படியாக ஒரு சில படங்கள் நடித்து அதுக்கப்புறம் பெரிய முன்னணி நடிகையாக மாறினார். ஸோ என்னதான் ஓப்பனாக நடித்தாலும், நல்லாவே நடித்தாலும், ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாலும் கவர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் அரசல் புரசலாவாச்சு தெரியணும். ஸோ சாய் பல்லவியும் தன்னுடைய தொப்புலெல்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் கொஞ்சமாச்சும் கவர்ச்சி காட்டியிருந்தா நிலைச்சிருப்பாங்க. ஆனால் அவர் நல்லா நடிக்கும் போதே அந்த கவர்ச்சியை காட்டியிருக்கணும். கவர்ச்சி அவர் காட்டல. ஸோ சுத்தமாக என்னால் கவர்ச்சியெல்லாம் காட்ட முடியாது அப்படின்றத ரொம்ப ஓப்பனாகவே சொன்ன ஒரு நடிகை இவங்க. ஸோ அதனாலே தமிழ் சினிமாவில் இவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் என்னவோ இவருக்கு அகேன்ஸ்டாக போச்சு. சாமி 2ன்ற மாதிரிலாம் மொக்க படங்களில் சூஸ் பண்ணி அடுத்தடுத்த மொக்க படங்களை நடித்து தமிழ் சினிமா விட்டு காணாமல் போயிட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு மொக்க படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அந்த பொன்னியின் செல்வனில் நல்ல ஒரு கேரக்டர் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது அண்ணாத்தை படத்தில் தங்கச்சி கேரக்டர் ரஜினிக்கு நடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை உதவி தள்ளிட்டார். இந்த மாதிரி அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மோசமாக இருந்ததால் தமிழில் அவர் ஒதுக்கப்பட்டார். அட்லீஸ்ட் கவர்ச்சியாச்சும் இருந்தால் பரவாயில்ல, ஒன்று வச்சு எப்படியாவது வியாபாரம் பண்ணலான்னா, நீ கவர்ச்சியும் காட்ட மாட்டேங்கிற, பெருசாக நடிப்பு திறமையும் இல்லாத போது ஃப்ளாப்பும் ஆகுதுன்றதால ஒதுக்கிட்டாங்க. இப்படியே போனால் நம்ம கரியரை ஊற்றி முடிகிறவங்க அப்படின்ட்டு தெலுங்கு பக்கம் பறந்துட்டாரு. தெலுங்கு பக்கம் போனால் இதே மாதிரி தமிழ் மாதிரியே தெலுங்குலையும் இழுத்து போத்திட்டு இருந்தால் விடுவாங்களா, அப்படியே கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே தெலுங்கு பக்கத்தில் பயங்கரமான கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தார். ஸோ மகேஷ் பாபு படத்தில் தான் முதல் முறையாக தன்னுடைய இடைய அழகை ஃபுல்லாக காட்ட ஆரம்பித்தார். அதுலேயும் அந்த குழியை காட்டல. ஸோ அதுவும் அரசல் ஒரசலாக லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வெவ்வேறு படத்தில். ஸோ முன்னழகே முக்கால்வாசி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த நித்தின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த நித்தின் கூட நடித்த படத்தில் படுமோசமாக புரட்டி எடுத்துட்டாராம். ஸோ சினிமா அதாவது வெளியேந்து பார்க்கும்போது அந்த சீன்லேயே ரொம்ப படுக்கையில் போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திரைமறைவிலும் ஒரு சில வேலைகள் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அதே ஹீரோ கூட இன்னொரு மூவி சான்ஸ் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. ஐயோ நித்தின் கூடயா, கண்டிப்பாக நான் நடிக்கவே மாட்டேன். அவர் அந்த வெளியே ஓப்பனாக சொல்ல விஷயம் வேற, ஆனால் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும்போது சொல்கிற விஷயம் வேற. ஸோ அந்த படத்தில் நடிக்கும்போது அவர் என்னை புரட்டி எடுத்துட்டாருங்க. இதே மாதிரி இன்னொரு படத்தில் சான்ஸ் கிடைச்சா என்னை இன்னுமே 2 நாள் நடக்க முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சிருவாரு. என்னால் கண்டிப்பாக அவர் கூட அந்த படத்தில் நடிக்கவே முடியாது, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் சொல்ல வரக்கூடிய அந்த நெருங்கிய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் வெளியே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கீர்த்தி சுரேஷ் அவர் படுக்கையில் போட்டு புரட்டி எடுத்தது அவரே நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லியிருக்காரு. அது கிசுகிசுவாக வெளியே லீக் ஆயிடுச்சு. ஸோ கீர்த்தி சுரேஷ் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னடா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய 70mm 2.0 சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஆக்ட்ரஸை பேஸ் பண்ணி ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நடிகைகள் த்ரிஷா மாமியை வச்சு ஒரு ஸ்டோரி போட்டிருக்கோம். அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் ஸ்டோரி இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய நடிகைகள், ஸ்னேகா அண்ணியை வச்சு, காஜல் அண்ணியை வச்சுலாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் 70mm 2.0 சேனலில் விசிட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.